அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இந்த சீசனில் தான் நமக்கு பிரண்டை அதிக அளவில் கிடைக்கும். தினம் நம்ம சட்னி அரைக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த ரெசிபி. தொக்கா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ரிசர்வ் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிகனமான ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் சுத்தம் பண்ண பிரண்டை 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறது முதல்ல நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரண்டை சட்னி வீடியோவில் நான் பிரண்டை சுத்தம் பண்ணுறதை சொல்லியிருப்பேன். நார்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு பிரண்டையை நல்லா கலர் மாதிரி வரணும். அந்த பச்சை கலர் பேல் எல்லோவாக மாறி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது தான் நமக்கு சாப்பிடும்போது தொண்டையில் மக்கியாமல் இருக்கும். பிரண்டை நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். பிரண்டை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுபட்டு வரணும். நம்ம சேர்த்திருக்க பருப்பு செவந்து வரணும், மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற 1 கப் பிரண்டைக்கு 1/4 கப் பூண்டு அளவு. நம்ம இதில் வெங்காயம் தக்காளின்னு வேறு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல, வெறும் பிரண்டையும் பூண்டு மட்டும்தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 1 கப் பிரண்டைக்கு 1/4 கப் பூண்டு சேர்த்திக்கோங்க. புளி 2 இன்ச் அளவுக்கு புளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதையும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆற வச்சுருக்க பிரண்டையும் பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் இந்த பிரண்டையிலையும் பூண்டில் இருக்கிற ஈரப்பதத்துக்கே நல்லா அரைப்பட்டு வந்துடும். அதனால் தண்ணி சேர்த்தாமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். கூடவே காரத்துக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொடி அரைக்கும் போது எல்லாமே ஒன்றா கலந்து வந்துடும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்ச பிரண்டை பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நல்லா இருக்கும். தொக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்கிறனால நம்ம பிரண்டை பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது. இப்போ நல்லெண்ணெய் கூட இந்த தொக்கு நல்லா கலந்து வதங்கி வரணும். வரமிளகா பொடி நம்ம பச்சையாக ஆட் பண்ணியிருக்கறனால வதக்காததுனால அதோட பச்சை வாசம், அந்த வெங்காரம்னு சொல்லுவாங்க, அந்த காட்டம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதே மாதிரி பிரண்டையில் பூண்டில் இருந்த ஈரப்பதம்லாம் குறைஞ்சி சுருண்டு வதங்கி வந்தால் தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வர மிளகாய் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் காரமும் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பும் கொஞ்சம் டேஸ்ட் சுருக்குன்னு இருக்கணும், காரமும் சுருக்குன்னு இருக்கணும். அப்படி பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதையும் வதங்க விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்து எல்லா பக்கமும் வெல்லம் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கும்போது தொக்கு எப்போ ரெடி ஆகும்னு தெரியும்னா, நம்ம சேர்த்துன எண்ணெய் சைட்லலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இறக்குனிங்கன்னா தொக்கு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், வெறும் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த தொக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.